சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு அதிகப்படியான பாதிப்பு விஜயனுடைய வருகையில்? இல்லை விஜய் யாருக்கு உருவாக்கி இருக்கிறா பாதிப்பு? நம்ம தேர்தல் வந்த உடனே தெரிஞ்சுட்டா அது அதிமுக தான் பாதிப்பு. முழுக்க முழுக்க அதிமுகவுடைய பாதிப்பு தான், இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. சும்மா பொத்தாம்பலமாக நம்ம எடப்பாடி பழனிசாமி 21% வாங்கிட்டாருன்னா அந்த ரெட்டையில சின்னத்துக்காக கிடைச்ச ஓட்டு. அது புரட்சித் தலைவி அம்மா கையில் இருந்த சின்னம். அந்த கட்சி திரும்பி வரணும். திமுக மேலே இருக்கிற எதிர்ப்பலைக்கு அந்தந்த இடங்களில் போட்ட ஓட்டு தான் அந்த 21%. பாஜக 3% போச்சு. அது அவங்களுடைய அறியாமை. 2024 நாங்கள் படித்து சொன்னோம். 2024 நாங்கள் 18% அண்ணாமலையை வச்சு வாங்கி கொடுத்தோம். அந்த அண்ணாமலையை தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைக்கணும்னு நினச்சார் அமித்ஷா. அவரோட அது என்ன ஒரு மூட நம்பிக்கையான ஒரு செயல்பாடுன்னு புரிஞ்சிருங்க. அவர் ஒரு பெரிய உள்துறை அமைச்சராக இருந்தால் கூட அவருக்கு சரியான உளவுத்துறை கைட்னஸ் இல்லாமல் ஒரு தனக்காக உழைச்ச ஒரு அண்ணாமலையை தூக்கிக்கிட்டு எடப்பாடிக்காக காத்திருந்து அவர் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டார. அதனால வந்தக்கூடிய பாதிப்புகள் மக்கள் மனசில் ஆழமாக போயிடுச்சு. அது உண்மை. அதுக்கு பிறகு நம்ம நாம் தமிழர் கட்சி 4%, பிறகு இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 35% எடுத்திருக்காங்க. 35% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது திமுக பொறுத்த வரைக்கும் 24% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. நீங்கள் அதிமுகவில் எத்தனை கட்சி கூட்டணியை சேர்த்து திமுகவுடைய ஓட்டுல அதிக சதவீதம் தாவேக்காக்கு போயிருக்கா, அதிமுகலேருந்து அதிக சதவீதம் போயிருக்கு சார்? அதிமுகவில் உள்ள ஓட்டு தானே சார்? அதிமுக ஓட்டு தான் சார் தாவேக்காக்கு அதிகமாக போயிருக்கு. திமுக நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. புரட்சித் தலைவர் காலத்தில் 1980 கண்டைகிட்ட தோற்று போகக்கூடிய கண்டிஷனில் 699 ஓட்டு வாங்கின அண்ணா நகரில் நிற்கும் போது கூட அவர் கலைஞர் கருணாநிதியை வெற்றி பெற வச்சு அரியணைக்கு நமக்கு எதிர்கட்சிக்கு ஒரு ஆள் வேணும்னு கண்டையை திரும்பி சுகாதாரத்துறை அமைச்சராகினார் புரட்சித் தலைவர். அதுபோல் 91 சுப்பு அண்ணன்ற துறைமுகத்தில் தோல்வி பெறும்போது வெறும் 800 ஓட்டில் தான் வெற்றி பெற வச்சு கொண்டு வந்தாங்க. இது கலிந்தகாரம். அதுபோல் 3வது இடத்துக்கு வந்தது 2011 அம்மா இருக்கும்போது. அது அடிபட்டு வந்தால் கூட அது தன்னுடைய கட்சியை உடைக்கலை, சிதறலை. அவர் வைகோ போனாலும் அங்கே டேமேஜ் ஆகலை. அடிமட்ட தொண்டர்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே அப்படி இல்லை. இருக்கிறவரெல்லாம் பிடிக்கி வழி. இப்போ கூட பாருங்களா, மொத்தமாக கூட்டு பேசுறதுக்கு உரிய தலைவர் அல்ல. அதிமுகல விஜயால அந்த பாதிப்பா இல்ல அதிமுகல அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனைனால பாதிப்பா? உட்கட்சி பிரச்சனை தான் சார் நடந்துட்டே இருக்கு. திமுகவுக்கு விஜய் வந்ததால பிரச்சனை. இப்போ அதிமுகவுக்கு விஜய் வந்ததால பிரச்சனையா அவங்க உட்கட்சி பிரச்சனையா? அது சொல்லுங்க. விஜய் வந்ததுனால திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, பாஜகவுக்கு மொத்தத்திலுமே பிரச்சனை தான். நீங்க பொறுத்தவரைக்கும் பிரச்சனை எந்த கட்சிக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் பாஜக 3% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. உட்கட்சி பிரச்சனை இல்ல. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லிசன் பண்ணுங்க. திமுக உட்கட்சி பிரச்சனை இல்ல. தலைவர் சொல்றதை எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இங்க உட்கட்சி பிரச்சனை தானே முக்கியமா இருந்துச்சு. இங்க வந்த வழியே தெரியலன்னு சொல்றோம்ல சார். நீங்க ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர்ங்கிறீங்க. அவர் கூட நம்ம பயணிக்கும் போது இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து முதலமைச்சர் சீட்டை வாங்கிவிடுங்க. அடுத்தது தோத்த உடனே எதிர்கட்சி தலைவரே அந்த ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க நான் பேசுறேன் சார். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கழிந்த இதுல இருந்தே வருது. 2016க்கு போற இந்த லீடர்ஷிப் சரியில்லை. அது 10 தோல்வி 11 தோல்வியில் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு தோல்விக்காது நான் தாப்பா பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு இந்த தலைவருக்கு இது இருக்கா? அவர் ஸ்டாலின் தெளிவாக சொல்றாரு, ஏங்க நான் தொண்டர்களை யாரும் வசைப்பாட விருப்பப்படலை, யாரும் சண்டை போடாதீங்க, இந்த தோல்விக்கு நானே முழு பொறுப்புங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? சிவி சண்முகம் மேல தப்பு, வேலுமணி என் கூட இருந்த துரோகி, செங்கோட்டை சொன்னா செங்கோட்டை துரோகி, ஓபிஎஸ் சொன்னா ஓபிஎஸ் துரோகி, இவரை ஏற்றி யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை ஒரு துரோகி அப்படி சொல்லிட்டு இருந்தா அப்ப அதிமுக எங்க வளரும்? தன்னை முதல்ல திருத்திக்கிடணும். அதாவது இந்த கையக்கம் உங்களால வளர்ந்த இயக்கம் அல்ல, அதுதான் முக்கியம். இப்போ அதான் சார், இப்போ விஜயால இந்த பிரச்சனை வந்துச்சா இல்ல உட்கட்சியில அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைனால இது வந்திருக்கான்னு கேட்டேன். இந்த தோல்வியே இந்த பிரச்சனை வந்துருச்சு சார். தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க. வேலுமணி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தாவேகா கூட கூட்டணி பேசுவோன்னு. அப்போ தாவேகால இருந்து என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் நான் தான், அவர் எடப்பாடி வேணா துணை முதலமைச்சராக இருக்கட்டும்னு பேரம் பேசுறாங்க. இவர் முடியாது, நான் தான் முதலமைச்சர். அப்போ அந்த 41 பேர் இறந்த கரூர் பிரச்சனை வந்த உடனே ஆகா நம்மள்ட்ட சிக்கிட்டாப்புலேன்னு சொல்லிட்டு இவர் குரலை கொடுத்துக்கிட்டு அண்ணா கொடி தெரியுது பாரு, அண்ணா பறக்குது பாருன்னு சொல்லிட்டு சீன் போட்டார். நம்மள்ட்ட சரண்டர் ஆயிடுவார், விஜய்க்கு வேற வழி கிடையாது, பாஜக கையில் சிக்கிக்கிட்டாரு, அப்போ நான் தான் முதல்ல வரைச்சேன்னு அந்த ஒரு திட்டத்தில் போனார். அவர் அதையும் தூக்கி தூர போட்டு போயிட்டே இருந்துட்டார். அவர் அதை கவனிக்கல. சிபிஐ
சென்னையில் நடக்காத சிபிஐ டெல்லியில் நடக்கும்போது கூட சிபிஐ ஆஃபீஸில் இருந்து சிபிஐ முடிச்சுட்டு ஓப்பனாக மேலே டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு கையை காட்டிட்டு வராரு. அவருடைய திறமையை நம்ம அதில் பாராட்ட தான் செய்யணும். அவர் யாரையும் பார்க்கல, பாஜகவை விமர்சிக்கிறாரு, திமுக விமர்சிக்கிறாரு, என்னோட கட்சி சின்னத்தை திருடிட்டு போனேன்னு எடப்பாடி பழனிசாமியே விமர்சிக்கிறார். அதிமுக வந்து மற்றும் பலருங்கிறத சொல்லி விமர்சிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் அவர் போயிட்டு இருக்காரு. எந்த அந்த குறுக்கு வழியில் போய் உழவோ இல்லை நம்ம காலுக்களை போய் அமுங்கிக்கிட்டு பதவி வாங்கணும் அவர் செய்யல. இவரு இப்ப செஞ்சாரு. திமுக கூட உறவு வச்சு ஆட்சி அமைக்கணும்னு திட்டம் போட்டாரு. இல்ல விஜய் குறுக்கு வழியில போகல. ஆனா சிவி சண்முகத்தை ஏன் போய் பாத்தீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாருல அசெம்பிளிக்குள்ள. எதுக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் போய் பார்க்காம சிவி சண்முகத்தை ஏன் போய் பார்த்தீங்க? சார் ஆதரவு நம்ம தாவேக கூடால ஆதரவு பண்ணுவோம்னு தேர்தலுக்கு முன்னாடியே பேசுறாங்க. நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு பார்த்தாங்க? ஆதரவு தெரிவிச்சிருக்காரு கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவர் தானே. அவரை ஏத்துக்கிடல, அவரை ஏத்துக்கிடல, வேலுமணியை ஏத்துக்கிட்டாரு. இதே வழிக்கு நான் வரேன். 2024 ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ரெண்டு பேரும் கட்சி பிரச்சனையில பிளவுபட்டு இருக்காங்க. அமித்ஷா ஏன் வந்து எடப்பாடி வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாரு? ஏன் ஓபிஎஸ் போய் பார்த்துருக்கலாமே, ஏன் பார்க்கல? அப்ப யாரும் கேட்கலையா? நீங்க ஏன் கேட்காம இருந்தீங்க? கேட்டுக்கலாம்ல. அத்தனை கூட்டணி கட்சியும் மோடி வரணும்னு ஒத்த பலாபலத்தை தூக்குற ஓபிஎஸ் பாக்குறதுக்கு அமித்ஷா வரலங்கிறது யாரு கேட்க முடியல உங்களால? அமித்ஷா மாதிரி விஜய் வியூகம் பண்றாரா சார்? அவருக்கு தேவை இல்ல, அது அமித்ஷா பார்க்க போறது அது ரெண்டாவது விஷயம். நீங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது அமித்ஷா மாதிரியே விஜய் வியூகம் பண்றாரு ஒரு கட்சிக்குள்ள போய். சொல்றது நான் வந்து என்ன நீங்க அதுதான் சொன்னீங்க பாக்குறதுனால சொல்றேன். நீங்க ஏன் அப்படி பார்க்கல? அன்னைக்கு அதிமுக 2 இருந்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அமித்ஷா செஞ்சாரு சார், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குள்ள அரசியல் இருக்கு, ஒத்துக்கிறேன். அப்ப விஜய் செய்யறதுக்குள்ளே அரசியல் இருக்கா சார்? அரசியல் தான் சார். அவர் போய் அதிமுகவை ஸ்பிளிட் பண்ற ஒரு அரசியலை விஜய் செய்யறாரா? ஒருத்தர போய் பார்க்கறாரு. அதிமுகவை ஸ்பிளிட் பண்ற அரசியலை விஜய் செய்யறாரா? அப்போ இருக்கலாம், அது தப்புல என்ன இருக்கு? நீங்க செஞ்சதானே. அவரோட விசில தூக்கிட்டு அவரோட இடத்துல நீங்க வந்து எவரும் தாவேக்க நிக்க கூடாதுன்னு நீங்க எவ்வளவு திட்டம் போட்டீங்க. அந்த வைராக்கி அவருக்கு இருக்காதா? அவருக்கு செய்ய முடியாதா? நீங்க எடப்பாடி தொகுதியில அந்த விசில் சின்னமே நிற்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாள் தானே. அதனால எவ்வளோ பேருக்கு பாதிக்கப்பட்டது நீங்கள் அதையும் யோசிக்க சார். நான் அவர் வந்து மதிமுக தலைவரை பார்க்குறாரு, விசிக தலைவரை பார்க்குறாருன்னா அரசியல் சார். அவர் முழுக்க அரசியல் பண்ணுறாரு. அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மதிமுகவோட வீட்டுக்கு போகிறாரு, பணிப்பெண்கள் ஓடி வராங்க, வந்துக்கிட்டு அவரே கூப்பிட்றாரு, அவருக்கு நெட்டி எடுக்கிறாங்க, இவர் திரும்பி பண்ணுறாரு. அப்போ அவங்க எல்லாரும் யாரோட ரசிகர்? ஒவ்வொரு இடத்துக்கு போங்க, ஐஎம்எல் ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எவ்வளோ வந்து காத்து கிடக்குறாங்கன்னு பாருங்க. விசிக தலைவர்கிட்ட போகும்போது அங்கே எவ்வளோ ஜனங்கள் வராங்க. இவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்க. ஆரவாரத்தோட அன்னைக்கு மழையோட பெய்யுது, அதோட இவர் விஜய் வாராரு நிற்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க என்ன அசைச்சா அதெல்லாம் சொல்லல சார். மரியாதை நிமித்தமாக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் விஜய் பார்க்கறாரு. இது சொல்லிவிடுதா? நீங்க அவர் சொல்ற கருத்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களை அசைச்சு பார்த்தா உங்க தொண்டர்களே உங்களுக்கு எதிராக வருவாங்கங்கிறது தான் அவருடைய கருத்து சார். ஓகே, அப்போ விஜய் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறாங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு ஆளாவே எடுத்துக்கல சார். அவர் ஆரம்பத்துல இருந்தே மற்றும் பலர் பேர் சொல்ல கூட விருப்பப்படல. அவர் வந்து ஒரு ஸ்டாலின் கூட பேரை சொல்லலையே சார். ஆனா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காங்களே. ஸ்டாலினுக்கும் அவருக்கு நடந்து அரசியல் சண்டை நல்லா புரிஞ்சுருங்க. இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இவர் வந்து அந்த கூட்டணி பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பிரச்சனைகள்ல இவருக்கு அவருக்கும் ஒத்து போல. அவரு அது வேலுமணிய உள் பிரச்சனைகளை வந்து அவங்க பேசியிருப்பாங்க. வேலுமணி இன்னைக்கு ஏன் வெளியே வந்தாரு? இதை பேசி முடிப்போம். இவரை வந்து அமைக்க விட்டுட்டால், இவரை வந்து சட்டமன்ற குழு தலைவராக அமைக்க விட்டுட்டா இவர்கிட்ட தான் தேனி மாரி ஒட்டுவாங்க. இப்போ பொதுக்குழு கூட்டுவார். இவர் ஒன்று ஓபிஎஸ் மாதிரி ஒதுக்கி போகக்கூடிய ஆள் கிடையாது. சிவி சண்முகம், வேலுமணி எல்லாம் கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டுவாங்க. நான் நேற்று கூட அதை தான் சொல்லிட்டு போனேன். பொதுக்குழு கூட்டுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அது கட்சி 2ஆக தான் போகுங்கிறது 100% உண்மை. அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் வேலுமணிக்கு சிவி சண்முகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எடப்பாடியை தூக்கி மாற்றிருங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை 2029 தேர்தல். இன்னைக்கு கூட அண்ணன் இப்படி பேசலாம், நாளைக்கு பாஜகவோட ஆதரவு இவங்க பக்கம் திரும்பும்போது இவரே மாற்றி பேசுவாங்க. அந்த சூழ்நிலை வரும். எடப்பாடிக்கு பக்கத்தில் வந்து எல்லாரும் மாறிடுவாங்க. சொல்கிறேன் இல்லை, பாஜக சப்போர்ட் இல்லை, பாஜக ஆதரவு வேலுமணி பக்கத்தில் தான் போகும். வேலுமணி பக்கத்தில் 100% போகும். நீங்கள் வேணால் எழுதி வச்சிருங்க. அமித்ஷா வந்து ஓபிஎஸ்கிட்டே சொல்லி விட்டாரு, சொல்லதே தெரியலைங்க, இந்த ஒரு தேர்தல் முடியட்டும், நீங்கள் எந்த வழி பார்க்கணுமோ பார்த்துடுங்க. கடைசியாக சொல்லி விட்டது அமித்ஷா, சொல்லி விட்டது ஒரே வார்த்தை இதுதான். அது ஓபிஎஸ் அண்ணனே சொன்னார். அதனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவர் அந்த இன்னொரு வழியை பார்த்து போயிட்டார். சரி, நம்ம எதுக்குங்க இதில் ஃபைட் பண்ணணும்,
முடிவு எடுத்துட்டு வரட்டும். இந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு. எத்தனை பாஜகவோடைய சேர்ந்த தலைவர்களோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருங்க. இப்போ மட்டும் இல்ல 2024 முடிச்சு வச்சுட்டாரு. மோடிக்கு எதிராக நின்று ஒருத்தர் ஒரு 10 எம்பி பாஜக எம்பி வந்திருக்கும், அதையும் முடிச்சு வச்சுட்டாரு. இப்போ 3% ஆக்கி பாஜக மொத்தமா முடிச்சு வச்ச பிறகு இன்னும் பாஜக எடப்பாடி பின்னாடி போனால் அது மொத்தமா அழிஞ்சு போற கட்சின்னு நினைச்சிட வேண்டியது தமிழ்நாட்டில். ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு நீக்கினவர் எதுக்கு 2024 ஒருத்த பலாபலத்தை கொடுத்து ராமநாதபுரத்தில் நிக்க வச்சு ஓட்டு கேட்ட என்னன்னு நீங்க? அதாவது நம்ம மறந்துக்கிட்டு பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், 2024 முன்னாடியே தான் கட்சியை விட்டு நீக்கிட்டாரா? நீங்க ஏன் 2024 அவரை தான் கூட்டணிக்குள்ள வச்சீங்க? அவரை எதுக்கு தேடி வந்தீங்க? எதுக்காக ஒத்த பலாபலத்தை தூக்கி ராமநாதபுரத்துல கொடுத்து பாஜக கூட ஆதரவு வச்சீங்க? சார், அண்ணா திமுக ஆரம்பத்துல இருந்து உடைச்சதே பாஜக. புரட்சி தலைவி அம்மாவை சாகிறதுக்கு 75 நாள் வந்து பார்க்காத மோடி பாரத பிரதமர். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த பாஜக இந்த அண்ணா திமுக அழிக்கிறதுக்கு வந்துட்டு அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் இதயத்துல வேறுண்டு போய் நிக்குது. அதுக்கு பழி மாதிரி இன்னைக்கு 3% ஓட்டு வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது 2026 தாவேகா தலைவர், அதாவது தாவேகாவோட விஜய் கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சாச்சு சார். 2029 அவங்க களம். இவங்களுக்கு உள்ளாட்சி அவர் நடத்த மாட்டார், நேர போவாரு. நீங்க என்ன குடைச்சல் கொடுத்தாலும் அவருக்கு காங்கிரஸ் அங்க கை கொடுக்கும். ரெண்டாவது விஜய் நீங்க சாதாரணமா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நினைக்காங்க, கும்முடிப்பூட்டி தாண்டி இருக்கு, களியக்கவலை தாண்டி இருக்கு. அவருக்கு பக்கத்துல எல்லா மாநிலத்திலயும் அவருக்கு ஆதரவு இருக்கு. சரி, சுத்தப்பட்டு ஒரு 6 மாநிலத்தை கையில் எடுத்து வைப்பாரு. உங்களுக்கு டப்பு கொடுப்பாரு. 2029 பாஜக ஆட்சிக்கு வராமல். ஒரே ஒரு வரி மட்டும் ஜி, 27 தொகுதியில் வாங்கின வாக்குகளை வைத்து 234 பேசிட்டு 3% நீங்க திரும்ப பேசுவீங்கன்னா, நாத்தாக்காவை 8% பேசினது எப்படி 4 ஆச்சோ அதே மாதிரி இந்த 3 வந்து 30 மாறும். நீங்க பார்க்க வேண்டியது வாக்குகள் எத்தனை வாங்கினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தயவு செஞ்சு பாருங்க. தென் மாவட்டங்கள்ல அதிமுக சோடை போகல. நீங்க தொகுதி வாரியா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பெரிய சரிவு வந்திருக்கணும். அண்ணாமலை வந்தா எடப்பாடி இருக்க மாட்டாரு. அதான் உண்மை. பாராளுமன்ற தேர்தல் அண்ணாமலை ரீஎன்ட்ரினா வேலுமணி தான் போய். புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றம்னா அண்ணாமலை, சட்டமன்றம்னா எடப்பாடி.